ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு பண்ணுங்கள். இது பியூர்லி எஜுகேஷனல் வீடியோ. நீங்கள் பண்ணுற எந்த ட்ரேடுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுக்குமே நானும் இந்த சேனலும் எந்த விதத்திலும் பொறுப்பாகாது. இங்கே பாருங்க, இப்போ நம்ம லாஸ்ட் 4-5 டேஸாக வந்துட்டு இத்தனை நாளாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுட்டாங்க. இப்போ சிபி வந்து நிறைய ரூல் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து இத்தனை நாளாக எப்படி க்ளோசிங் நடந்துட்டு இருந்துச்சுன்னா லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸை வச்சு க்ளோசிங் நடக்கும். அதை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரும். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்துட்டு லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸும் ஆவரேஜ் ட்ரேடட் ப்ரைஸும் ரெண்டாவது விவேப்பும் வச்சு தான் நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அந்த அது கடைசியாக லாஸ்ட் 15-20 மினிட்ஸில் என்ன ட்ரேட் ஆகுதோ அதோட ஆவரேஜ் தான் க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? அதுதான் அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் அது ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டாங்க இப்போதைக்கு. ஸோ அந்த சிஏஎஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் வந்துட்டு அந்த க்ளோசிங் லாஸ்ட்டாக ட்ரேடான அந்த வால்யூமை வச்சியும் பல்க் ஆர்டர்ஸை வச்சியும் இனிமேல் க்ளோசிங் ப்ரைஸ் டிசைட் ஆகாது. ஸோ லாஸ்ட்டில் நடக்கிற அந்த பிட்டிங் ப்ரைஸில் தான் க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜிஸு சில நாளைக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். கொஞ்சம் நம்ம அதில் அவேராக இருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த விவேப் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜிஸு இப்போ சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து பிடிச்சி நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து க்ளோஸ் பேஸ்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். வெறும் வந்து க்ளோசிங் பேஸ்டான நிறைய நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. எல்லாம் மேக்ஸிமம் எல்லா இண்டிகேட்டர்ஸ் மூவிங் ஆவரேஜ் முதற்கொண்டு க்ளோசிங் பேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த க்ளோசிங் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு லேக் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். டியூ டு இந்த சிபியில் கொண்டு வந்த எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வந்த இந்த புது ரூல்னால இனிமேல் இப்படி தான். ஏன்னா வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த ரூல் இருக்குது. நம்ம நாட்டில் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் இது மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இதனால என்ன பிரச்சனைனா சீக்கிரமாக டிகே ஆகாது. இப்போ எப்படி மடமடா டிகே ஆகாதோ அதனால் செல்லர்ஸ் உள்ளே வர்றது கம்மியாயிடும். செல்லர்ஸ் உள்ளே வர்றது கம்மியாயிடுச்சுன்னா லிக்விடிட்டி மார்க்கெட்டில் கம்மியாயிடும். ஸோ கவர்மெண்ட் இதை வந்து லிக்விடிட்டி கம்மியாயிடுச்சுன்னா கவர்மெண்ட் இது பார்த்துட்டு இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் ஆகும். ஸோ வந்து இது கூடி சீக்கிரத்தில் இது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. பட் என்ன தான் ரெக்டிஃபை பண்ணாலும் இந்த டிகே ஆகாமல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹீரோ ஜீரோ ஒர்க் ஆகாது. டிகே ஆகாமல் இருந்துச்சுன்னா எப்படி செல்லர்ஸ் உள்ளே வருவோம்? அப்போது டிகே ஆகலைன்னா உங்களுக்கு எப்படி ப்ரீமியம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு போகும் கிடைக்கும் சீக்கிரமாகவே. எக்ஸ்பிரி அன்னைக்கு உங்களுக்கு 5 ரூபா 10 ரூபாய்க்கு சீக்கிரமாக கிடைக்காது. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து நம்ம யூடியூப்பில் போட்ட முதல் வீடியோவும் சரி, இப்போ போட்டுட்டு இருக்க வீடியோ சரி, இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ, டைம் வேல்யூ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் நிறைய பேர் வந்து என்னப்பா பேசுனதே பேசுகிற சொன்னதே செய்கிற அதே பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஆனால் இப்பயும் அதுதான் சொல்கிறேன். இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் வந்து இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ, டைம் வேல்யூ பவர்ஃபுல்னு சொல்கிறோன்ட்டு. இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்க, இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க, இன்னைக்கு இது வந்து ஸ்பாட்டு, இங்கே இருக்கிறது சிந்தட்டிக் ஃபியூச்சர். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், சிந்தட்டிக் ஃபியூச்சரை வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் சிந்தட்டிக் ஃபியூச்சர் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அப்போ நம்மக்கிட்ட இண்டிகேட்டர் இருக்கிறதுனால நம்ம அதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்காது. நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரை ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்கள், ஸ்பாட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் எங்கெங்கே ஓப்பன் ஆகிருக்கு, 600 593 ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம இண்டிகேட்டரில் 600ன்னு வச்சிடுறேன். ஓகேவா? இப்போது அடுத்து இப்போ 600ல் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இப்படியும் போகலாம், யாருக்குமே தெரியாது. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 700 வைக்கிறேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு நல்லா பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எங்கெங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த இடத்துல எங்கெங்கே இருக்குது சப்போர்ட்டு, இங்கே இருக்குது. நம்மளோட இது ஐவி சப்போர்ட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க, யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போது இது எங்கெங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதோட சப்போர்ட் எங்கே இருக்குது, இங்கே நியர்பையில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இப்படி மேலேயும் போகலாம், இல்லை இந்த இடத்துல ரிஜெக்ஷனும் வைக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். நான் சொல்கிறது 9:15க்கு. ஸோ இங்கே நியர்பை வேறு ஏதாவது, ஏன்னா மார்க்கெட் இங்கே 600ல் இருக்குது. நம்ம சொல்ல ஏடிஎம் 600 வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இங்கே 700 வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே ஏடிஎம் 700 வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது சப்போஸ் 700ல் இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா எங்கே போகும், 700 போகும். ஸோ 700 நான் இங்கே வச்சுட்டேன். 600ல் இங்கே எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 500 இங்கே மாற்றிக்க.
500ல் ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறேன். 500ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 600ன்னு மாற்றிக்கிறேன். நான் நியர்பை 500க்கு அடுத்து என்ன வரும், 600 வரும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடத்துல 2 விஷயம் நடக்கணும். இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வரணும், இல்லைனா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும். கரெக்டாக? அப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சுன்னா எங்கே வரணும், 507க்கு வரணும். கரெக்டாக? இந்த ஆவரேஜ் எக்ஸ்பிரி என்னன்னா, இந்த இடத்துல எக்ஸ்பிரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% இருக்குன்றது. ஸோ எக்ஸ்பிரி அன்னைக்கு இந்த ஆவரேஜ் எக்ஸ்பிரி எங்கே காட்டுதோ அது அந்த இடத்துல நிஃப்டி எக்ஸ்பிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குன்னு அர்த்தம். சரி, அதை விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று, 600ல் இருக்க ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகணும், இல்லைனா இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணி கீழே வரணும். இப்போ இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா எங்கே வரணும், 507 வரைக்கும் மேலே வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து மேலே போனால் எங்கே போகும், நம்ம 700ல் பார்த்தோம்ல, இங்கேருந்து என்ன ஆகும், 700க்கு போகணுன்னா இந்த சப்போர்ட்டை உடைக்கணும். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேலே போகணுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும், இந்த சப்போர்ட்டையும் ஃபெயில் பண்ணணும். கரெக்டாக? இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து மேலே போகும், இந்த ரெசிஸ்டன்ஸு ஃபெயில் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒன்று நடக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ப்ரீமியம் சார்ட்டுக்கு போயிடுறேன். ப்ரீமியம் சார்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்னென்ன வச்சு பார்த்துருக்கோம், 500 and 700, 500 and 600, 500, 600. ஓகேவா? இப்போ நான் இங்கே போயிட்டு 500ன்னு மாற்றிட்டேன், இங்கே 600 பார்த்திருக்கேன். ரெண்டுமே 5 minutes. நான் எப்பயுமே 1 minute ட்ரேட் பண்ணுவேன். இங்கே பாருங்க 5 minutes. இப்போ இந்த இடத்துல இங்கேயும் கால் ஐவி ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கேயும் கால் ஐவி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் 24,600 காலு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கரெக்டாக? சாரி, இங்கே இருக்குது 24,500 காலு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இங்கேருந்து இது கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து புட்டு மேலே போகும் இல்லையா, ஆஸ் யூஷுவல். கரெக்ட் தானே? இப்போ இங்கேருந்து இது ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சுன்னா இங்கே புட்டு மேலே போகும், இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி அது கீழே தான் வரும். அப்படின்றதுக்கு நம்மளுக்கு இங்கே நிறைய இந்த இடத்துல ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? ஏன் இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, 600ல் சப்போர்ட்டே இல்லை. 600ல் மார்க்கெட் இப்போ அடுத்து சப்போர்ட் எடுக்கணும்னா 500க்கு வரணும். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்து தான் சப்போர்ட் எடுக்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா நம்ம 600 வச்சு பார்த்தோம். இப்போ 700 வச்சு பார்த்தா என்ன நடக்குதுன்னா, 700ல் ஒரு சப்போர்ட் இருக்குது, ஆனால் இந்த சப்போர்ட்டை உடைக்கணும். சரி, இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் எங்கே ஸ்ட்ராங் ஆகுது, இந்த இடத்துல சப்போர்ட் ஸ்ட்ராங்கே ஆகலை. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கணும், ஓப்பனிங்லேருந்து இப்படி மடமடமடன் மேலே தான் போயிட்டு இருக்கணும். ஸோ எடுத்தவொடனே மார்க்கெட் இங்கேருந்து 150 பாயிண்ட்ஸ் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த இடத்துல சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருக்குது. சிந்தட்டிக் ஃபியூச்சரில் கீழே தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தா ஒரு நெகட்டிவ் சைடு. நீங்கள் ஸ்ட்ரைக்கை மாற்றி வச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, டிஃபால்ட்டாக ஆப்ஷன் மார்க்கெட்லேயே இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ புரியலன்னா கூட டவுட்ஸ் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டரில் இங்கேயும் மாற்றிட்டோம், அதனால் மார்க்கெட் கீழே தான் வரப்போகுதுன்றது ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம். நம்மளுக்கு இங்கே கரெக்டாக 24,500 காலில் ஒரு ஐவி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் 203 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது, இந்த இடத்துல ஐவி ஃபார்ம் ஆகும்போது 9:30 மணிக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், 117 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த இடத்துல பை பண்ணால் என்னங்க நடக்கும், இப்போ இங்கேருந்து எங்கே போகணும், கன்ஃபர்மேஷன் லைனுக்கு மார்க்கெட் போகணும். இல்லைனா இந்த இடத்துல என்ன ஆகும், 2 பேர் மீட் பண்ணுவாங்க. மீட்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த ப்ளூ லைன் தான் மீட்டிங் பாயிண்ட். ஸோ இனிமேல் இந்த இடத்துலேருந்து பை பண்ணுறோம், இந்த இடத்துல போகிறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து நாம் என்ன பண்ணோம், பை பண்ணோம். 117 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணோம். எவ்வளோ குவான்டிட்டிஸ், 10 குவான்டிட்டிஸை பை பண்ணணும். நேராக என்ன ஆச்சு, 126க்கு கொடுத்துட்டோம். இந்த 126க்கு எதுக்கு கொடுத்துட்டானா, இந்த இடத்துல மீட்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, 128 ரூபா 40 பைசா இருக்குது. ₹1 கீழே. சப்போஸ் இந்த இடத்துல டிகே ஜாஸ்தி ஆச்சுன்னா அது 127க்கு மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 70 பைசா கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டேன்.
அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோதான். ஐவி வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். இதுதான் ஐவியோட பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இனிமேல் இதுதான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஏன்னா சிபியே சொல்லிட்டாங்க. இத்தனை நாளாக நான் யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ டைம் வேல்யூ தவிர வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னு. இன்றைக்கி சிபியே சொல்லுது இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு க்ளோசிங் வந்து க்ளோசிங் பேஸ்டாக நீங்கள் எந்த டெசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நடக்கிற பிட்டிங்ஸில் தான் அதோட க்ளோசிங் ப்ரைஸு உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகும். நிறைய பேர் நிறைய விதமாக வீடியோ போட்டுட்டாங்க. இதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. வேணா அதை பார்த்து இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கங்க. பெரிய பெரிய சேனல்ஸ், ரொம்ப பாப்புலரான யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. அவங்க சேனல்ஸ் எல்லாம் பார்த்து அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன், நீங்கள் ஐவியும் இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ தவிர ஆப்ஷனில் வேறு எதுவுமே கிடையாது, அது தவிர வேறு எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னு. இன்றைக்கி அது மறுபடியும் ப்ரூஃப் ஆகிருக்கு. லைவாக உங்களுக்கு இப்போ மார்க்கெட் லைவாக ஓடிட்டுருக்கு 10:37. இன்றைக்கி நம்ம வந்து டெய்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நிறைய டவுட்ஸ், நம்மளோட மெம்பர்ஸ் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோவாக பார்க்குறேன். பத்தாவதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ டைம் வேல்யூ பற்றி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்காக தான் ஃபைனலாக இவங்களுக்கு வந்து அந்த அதில் இண்டெக்ஸில் 700 வச்சு பார்த்தோமா, இதுலேயும் ஒரு 700 வச்சு பார்த்துடலாம். பார்த்தீங்களா? இப்போது 700ல் என்ன இருக்குது? இந்த இடத்துல புட்டு ரிஜெக்ஷன் வச்சுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே பை சிக்னல் ஜென்ரேட் ஆகும். இது வந்து டெஸ்டிங் பர்பஸில் இருக்குது. பட் இது 100% உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கேண்டலோட லோ தான் இங்கே வர என்ட்ரி 108 ரூபா கொடுத்துருக்கு, ஸ்டாப் லாஸ் 94 தான், ஆனால் டார்கெட் 23. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா தான் ரிஸ்க் இருக்கும். பட் ப்ராஃபிட் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எப்படி ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் இப்படி மேட்ச் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். ஸோ இவன் ரிஜெக்ட் பண்ணுறான், இவன் பிரேக் பண்ணுறான். அப்போ இந்த இடத்துல தெரிஞ்சல புட்டு மார்க்கெட் கீழே போகுது, புட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு. ஸோ அதனால தான் நம்ம வந்து 24,600 வாங்கணும். 24,600 வாங்கணும். லைவ் மார்க்கெட் தான் ஓடிட்டுருக்கு. 10 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் புக் வந்துட்டோம். ஸோ இதுதான் சிம்பிள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஏன்னா மார்க்கெட் வந்து இனிமேல் இப்படி தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இது எத்தனை நாளைக்குள்ளே இது சால்வ் ஆகும், மறுபடியும் எப்படி இந்த க்ளோஸை பேஸ் பண்ணி, இந்த விவேப்பை பேஸ் பண்ணி, என்னது ஆவரேஜ் ட்ரேட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி, இந்த ஆவரேஜ் ட்ரேடட் ப்ரைஸு, விவேப்பு, ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கு, கரண்ட் க்ளோசிங்கை வச்சு தான் 100ல் 95 இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. அதை நீங்கள் மனசில் வச்சிங்க. நம்ம போடுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் அதை பேஸ் பண்ணி தான் போடுறோம். ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் எடுத்து அதை 2 கால் புட்டோட க்ளோஸ் எடுத்து டிவைட் பண்ணி போடுவோம். அப்புறமா ஹை லோவோட ரேஞ்ச் எடுப்போம். அப்புறமா கரண்ட்டு ஓப்பன் எடுப்போம். ஸோ எல்லாமே ஓப்பன் ஹை க்ளோஸை வச்சு தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், 195 ஸ்ட்ராட்டஜிஸ் அதை வச்சு தான் இருக்குது. 195 ஸ்ட்ராட்டஜிஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் எங்கேயுமே இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூவும் டைம் வேல்யூ பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ரேர் தான். ஒரு சில பேர் தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி படித்து அதில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி அப்படி லேர்ன் பண்ணி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நம்ம இந்த யூடியூப் ஆரம்பிக்கும் போது நான் மொதல் வீடியோவில் என்ன சொன்னனோ அதை தான் இந்த வீடியோன்னு சொல்கிறேன். இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ தவிர மார்க்கெட்டில் எதுவும் ஒர்க் ஆகாது. இன்னும் 10 வீடியோ கூட இதை பற்றி தான் போடுவேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல் மெயில் பண்ணுங்கள். பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.